வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2 6ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி மதிப்பு காண்க. 101 அடுக்கு 4 999 அடுக்கு 5. என்ன செய்யணும்? ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம்? 101 4 தடவை எழுதி பெருக்கணும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் எதை பயன்படுத்தணும்? ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தணும். ஈருறுப்பு தேற்றம் எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் n ஈக்குவல் டு NC0 எக்ஸின் அடுக்கு n ஏயின் அடுக்கு 0 ப்ளஸ் NC1 எக்ஸின் அடுக்கு n-1 ஏயின் அடுக்கு n ப்ளஸ் NC2 எக்ஸின் அடுக்கு n-2 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் NCn எக்ஸின் அடுக்கு 0 ஏயின் அடுக்கு n. இதான் ஃபார்முலா. பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? NC0. அடுத்து பாருங்கள் NC1. அதுக்கு அடுத்து பாருங்கள் NC2. 0ல் ஆரம்பிச்சு எது வரைக்கும் வந்துடுது? NCn வரைக்கும் வந்துருச்சு. இந்த அடுக்கு எக்ஸோட அடுக்கு பாருங்கள், n இருக்கும், 1 குறையும், திரும்ப 1 குறையும், எங்கே வந்துடும்? 0 வந்துடும். ஏவோட அடுக்கு பாருங்கள், 0ல் ஆரம்பிச்சு n வரைக்கும் வரும். 0 1 2 n வரைக்கும் வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதலாம். முதல் இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 101 அடுக்கு 4 இல்லையா? ஈருறுப்பு தேற்றம் நமக்கு 2 உறுப்பு வேணும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுனா ஈஸியாக இருக்கும்னா 100 + 1ன்னு எழுதுனா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படினாலும் எழுதலாம். 90 + 11 எழுதலாம், அதுக்கு 51 + 50 எப்படினாலும் எழுதலாம். ஆனால் இந்த மாதிரி 0 கடைசியில் 2 0 வர மாதிரி எழுதுனா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எழுதலாமா? முதல்ல இந்த அடுக்கு 4 0 முதல் உறுப்பு என்ன? 100 அடுக்கு 4. அதுக்கு 1 இருக்கா? 1ன் அடுக்கு 0. இதான் முதல்ல பாருங்கள். NC0 4C0 எக்ஸ்னா முதல் உறுப்பு தானே, 100ன் அடுக்கு 4. ரெண்டாவது உறுப்போட அடுக்கு 0. இந்த ஒரு உறுப்பு எழுதிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக எழுதலாம். பாருங்கள், 4C0 என்ன மாறும்? 4C1 மாறும். 100ஓட அடுக்கு 4ல் 1 குறைஞ்சி 3 மாறும். 1ஓட அடுக்கு 1 அதிகமாகும். அதுக்கு அடுத்தது 4C2. 100ஓட அடுக்கு என்ன மாறும்? 2 மாறிடும், 1 குறைஞ்சி. 1ஓட அடுக்கு 1 அதிகமாயிரும். ப்ளஸ் 4C3. 100ஓட அடுக்கு என்ன மாறிடும்? 1 மாறிடும். 1ஓட அடுக்கு என்ன மாறும்? 3 மாறும். 4C4 கணக்கு முடிஞ்சுது. 100ஓட அடுக்கு 0, 1ஓட அடுக்கு 4. இதை தான் நம்ம சுருக்கணும். சுருக்கலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு 4C0 அப்படின்னா அதோட மதிப்பு 1. 100ன் அடுக்கு 4ன்னா 100 4 தடவை எழுதணும். 100 பெருக்கல் 100 பெருக்கல் 100 பெருக்கல் 100. அப்போ பெருக்கும்போது 1க்கு அடுத்து எத்தனை 0 வரும்? 8 0 வரும் இல்லையா? அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 0. அதாவது 100 4 தடவை 100 பெருக்கல் 100 பெருக்கல் 100 பெருக்கல் 100. நம்பரை பெருக்குமா? 1 1 1 1 1 எத்தனை 0 இருக்குது? 2 4 6 8 0. அந்த 8 0 போட்டாச்சு. 1ன் அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1 தான். ப்ளஸ் 4C1ன்னா அதோட மதிப்பு 4. 100ன் அடுக்கு 3 100 3 தடவை எழுதி பெருக்க போகிறோம். பாருங்கள், அப்போ 1க்கு அடுத்து எத்தனை 0? 6 0வா? 1 2 3 4 5 6 0. 1ன் அடுக்கு 1ன்னா 1 தான். ப்ளஸ் 4C2ன்னா 4ல் ஆரம்பித்து 2 இலக்கம் இறங்கு வரிசையில் கீழே என்ன வரணும்? 2 பெருக்கல் 1. 100ன் அடுக்கு 2ன்னா 100 2 தடவை எழுதி பாருங்க. அப்போ 100 பெருக்கல் 100 10,000. 10,000. 1 ஸ்கொயர்னா 1 தான். சரியா? 1 ஸ்கொயர்னா 1 தான். அடுத்த ஸ்டெப் இங்கே வாங்க. 4C3ன்னா 4ல் ஆரம்பித்து 3 இலக்கம் இறங்கு வரிசையில் 3 இருக்கிறதுனால 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. சரியா? 100ன் அடுக்கு 1னா 100 தான். 1ன் அடுக்கு 3னா 1 தான். 4C4னா அதோட மதிப்பு 1. 100ன் அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1. அடுக்கு 0 வந்துட்டாலே அடிமானம் என்ன இருந்தாலும் அதோட மதிப்பு என்ன மாறி? 1 மாறிடும். 1ன் அடுக்கு 4 1 தான். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1 1 1 1. இதை பெருக்கும் போது இதே நம்பர் தான் வரும். 1 போட்டு எத்தனை 0? 8 0. 1 2 3 4 5 6 7 8 0. ப்ளஸ் 1 4 4 4 1 பெருனா 4. இதுக்கடுத்து எத்தனை 0? 6 0 வருமா? 1 2 3 4 5 6 0. ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 2 2 4. 2 3 6 6 1 பெருக்குனா 6 6 1 6. இதுக்கடுத்து எத்தனை 0? 4 0. 1 2 3 4 0. ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 3 கேன்சல், 2 2 கேன்சல். பாருங்கள், 1 4 4 4 100 பெருக்குனா 400. ப்ளஸ் 1 1 1 1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 1 0 4 0 6 0 4 0 1ன்னு வரும். அப்போ கமா வச்சிட்டோம்னா பாருங்கள், 10,60,60,401. சரியா? இப்போ ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்கள், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 999 அடுக்கு 5. இதை எப்படி எழுதுனா நமக்கு ஈஸியாக இருக்கும்னா
1000 மைனஸ் 1ன்னு எழுதுனா ஈஸியாக இருக்கும். அடுக்கு 5. நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஈருறுப்பு தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், அடுக்கு 5 இருக்கா? 5C0. முதல் உறுப்பு 1000. இதுக்கு அடுக்கு என்ன போட்டுறணும்? 5 போட்டுறணும். அதுக்கு ரெண்டாவது உறுப்பு என்ன? 1 இருக்கா? 1ன் அடுக்கு 0. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ முதல் உறுப்பு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது உறுப்பு மைனஸு. அதுக்கடுத்து என்ன? 5C0வா? அதுக்கடுத்து 5C1 வரும். 1000க்கு அடுக்கு என்ன மாறும்? 1 குறைஞ்சி 4 மாறிடும். 1ஓட அடுக்கு 1 அதிகமாகும். அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு 5C2, 5C1 5C2 மாறும். 1000 இருக்கு இல்லையா? அதுக்கு அடுக்கு என்ன? 4 என்ன மாறிடும்? 1 குறைஞ்சி 3 மாறும். 1ஓட அடுக்கு 1 அதிகமாகி 2ன்னு மாறிடும். அதுக்கு 5C2 முடிஞ்சுதா? மைனஸ் இருக்குது, கவனமாக எழுதணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்து என்ன? மைனஸ் 5C3. 1000தோட அடுக்கு 1 குறைஞ்சி என்ன மாறும்? 2 மாறும். 1ன் அடுக்கு என்ன மாறும்? 1 அதிகமாயிரும். மைனஸ் இப்போ ப்ளஸ் ப்ளஸ் 5C4. 1000க்கு அடுக்கு என்ன மாறும்? 1 குறைஞ்சி 1 மாறிடும். 1ஓட அடுக்கு 1 அதிகமாகி 4 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள் 5C5. 1000க்கு அடுக்கு என்ன? 0 மாறிடும். 1க்கு அடுக்கு என்ன வரும்? 5 வரும். 1000க்கு அடுக்கு 0, 1க்கு வந்து அடுக்கு 5. சரியா? இப்போ பாருங்கள், இது சுருக்கிட்டால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. 5C0ன்னா அதோட மதிப்பு 1. 1000க்கு அடுக்கு 5. அப்போது 1000த்தை 5 தடவை இந்த இடத்துல போட்டுமா பாருங்கள். இது வந்து ரஃப் ஒர்க்கு. 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000. 5 தடவை எழுதியாச்சா? நம்பர் பாருங்க, 1 1 1 1 1 1 1 அப்போ 1 தான். இங்கே 3 0, இங்கே 3, இங்கே 3, இங்கே அப்போ எத்தனை 0? 15 0 நம்ம எழுதணும். பின்னால் எழுதலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 0 எழுதியாச்சா? இங்கே 1ன் அடுக்கு 0ன்னா 1 தான். 5C5ன்னா 5C1ன்னா 5 தான். இங்கே பாருங்கள், 1000தோட அடுக்கு 4. அப்போ 1க்கு அடுத்து எத்தனை 0? இது கிடையாது. இங்கே ஒரு 3 0, இங்கே ஒரு 3 0, இங்கே மொத்தம் 12 0. 1க்கு அடுத்து 12 0 போடணுமா? 1 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 0. 1ன் அடுக்கு 1ன்னா 1 தான். சரியா? இப்போ பாருங்கள், 5C2. அப்போது 5ல் ஆரம்பித்து 2 இலக்கம் இறங்கு வரிசையில் 2 பெருக்கல் 1. 10ன் அடுக்கு 3. 10ன் அடுக்கு 3 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000. 1க்கு அடுத்து எத்தனை 0? 9 0. 1க்கு அடுத்து 9 0. 1 2 3 4 5 6 7 8 9 0. அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க? 1ன் அடுக்கு 1ன்னா 1ன் அடுக்கு 2ன்னா 1 தான். சரியா? 5C3ன்னா 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3. 5ல் ஆரம்பிச்சு 3 இலக்கம் இறங்கு வரிசையில் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. 1000 ஸ்கொயர். 1000 ஸ்கொயர்னா 1க்கு அடுத்து எத்தனை 0? 6 0 வரும் இல்லையா? 1 2 3 4 5 6 0. 1ன் அடுக்கு 3ன்னா 1 தான். ப்ளஸ் 5C4ன்னா 5ல் ஆரம்பித்து 4 இலக்கம் இறங்கு வரிசை 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2. 4 இருக்கிறது 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. 5C4. 1000தோட அடுக்கு 1ன்னா அதுக்கு என்னது? 1000 தான். 1ன் அடுக்குனால 1 தான். ப்ளஸ் 5C5ன்னா அதோட மதிப்பு 1. 1000க்கு அடுக்கு 0ன்னா அதோட மதிப்பு 1. 1ன் அடுக்கு 5ன்னா அதோட மதிப்பு 1 தான். சரியா? இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டிருக்குமா? செக் பண்ணுங்கள். முதல் உறுப்பு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது உறுப்பு மைனஸ். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே என்ன வரணும்? மைனஸ் வரணும். கவனமாக எழுதணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போது இந்த இடத்துக்கு என்ன வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு கடைசியில் இந்த மைனஸ் வரும். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சுருக்கிடலாம். ஈக்குவல் டு 1 1 1 என்ன பேர்னா இதே தான் வரும். அப்போ 1க்கு அடுத்து எத்தனை 0? 15 0வா? 1 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 0 மைனஸ் 1 5 பேர் 5 1 5 5. அப்போ 5 வந்துடும். 5க்கு அடுத்து எத்தனை 0? 12 0 வரும். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 0. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். 1 2 2 2 4. இப்போ இதை பெருக்கலாமா? I 2 10 10 1 10. என்ன 10? ப்ளஸ் 10 போட்டாச்சு. இதில் எத்தனை 0 இருக்கும்? 9 0 இருக்கும். பாருங்கள், 2 4 6 8 9 0 இருக்கும்.
இது I2 10, இந்த 10 போடும்போது வந்த 0. இதில் இருந்து எத்தனை 0? 9 0 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்போ இதை பெருக்கிடலாமா? மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. 3 3 கேன்சல், 1 2 2 2 4. அப்போது I2 10, இங்கே எத்தனை 0? 10 1 10 தான், 6 0 இருக்கா? 1 2 3 4 5 6 0. சரியா? அதுக்கடுத்து பாருங்க ப்ளஸ் ப்ளஸ், இது கேன்சல் பண்ணுங்க. 2 2 கேன்சல், 3 3 கேன்சல், 4 4 கேன்சல். இங்கே 5 இருக்குது, இங்கே 1000 இருக்குது. பெரிய கூட்டிட்டோம்னா 5 1000 கூட்டிட்டோம்னா 5000. இந்த மைனஸ் அப்படியே வந்துருமா? 1 1 1 1 1 1. இப்போது இதை சுருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஈக்குவல் டு, இது என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸ் இருக்குது. இது மூணையுமே அப்படியே கூட்ட வேண்டியதான். இது மூணையும் கூட்டினா முதல்ல 1 வரும், அதுக்கு அடுத்தது ஒரு 4 0 வரும். 1 2 3 4 0. அதுக்கடுத்து ஒரு 1 வரும், அதுக்கு அடுத்தது ஒரு 6 0 வரும். 1 2 3 4 5 6 0 வரும். அதுக்கடுத்து 5 வரும், அதுக்கடுத்து ஒரு 3 0 வரும். எதை கூட்டணும்? நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதையும் கூட்டணும். இந்த 3 உறுப்பையும் கூட்டியாச்சு. அதுக்கடுத்து இதெல்லாம் மைனஸ் 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 இருக்கா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டலாம். கூட்டி அதே குறி எழுதணும். மைனஸ் தானே, மைனஸ் போட்டாச்சு, எல்லாத்தையும் கூட்டுவோம். இந்த இது எல்லாத்தையும் கூட்டினா முதல்ல 5, அதுக்கடுத்து ஒரு 4 0 வரும். 1 2 3 4 0 வரும். அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து ஒரு 6 0 வரும். 1 2 3 4 5 6 0. அதுக்கடுத்து 1 வரும். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய நம்பர்லேருந்து இந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 9 9 5 0 0 9 9 0 0 0 3 0 போட்டாச்சு, 4 9 9. இதான் என்னது நமக்கு வரக்கூடிய கடைசி ஆன்சர். இதை நம்ம படிக்க முடியுமா? பாருங்கள், படிக்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. சரியா? ஒவ்வொரு நம்பராக சொல்லிக்கிட வேண்டியதுதான். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.